சென்னை மாதவரத்திலிருந்து சிறுசேரி செல்லும் ஒரு வழியும், மெரினா லைட் ஹவுஸிலிருந்து போரூர் பூந்தமல்லி செல்லும் இன்னொரு வழியும் கிராஸ் செய்யும் இடமாக திருமயிலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. அதற்கான எல்லா பணிகளும் தொடர்ந்து மயிலாப்பூர் லஸ் சிக்னலில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது பஸ், கார், டூ வீலர்ஸ் என எல்லா வண்டிகளும் சுற்றி சுற்றி வரவேண்டியிருப்பதால் எரிச்சலாக இருந்தாலும் இன்னும் 3 அல்லது 4 வருஷங்களில் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்த பின் இதன் அருமை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வரப்பிரசாதமாக இருக்கும். பூமிக்கு அடியிலே கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எப்பொழுது மக்களின் பயன்பாட்டுக்கு வரும், எப்பொழுது ஊரை சுற்றி கொண்டு போகாமல் நேரடியாக போகலாம் என எல்லா வண்டி ஓட்டுநர்களும் எதிர்பார்த்தபடி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய கஷ்டங்கள் நாளைய நல்வாழ்வுக்கு வழி. இந்த குறுகிய நீண்ட நடைபாதை லஸ் சர்ச் ரோடிலிருந்து ராமகிருஷ்ண மடம் ரோடிற்கு நம்மை அழைத்து செல்கிறது. ஒரு பக்கம் சுவர் போல தகர ஷீட் வைத்திருப்பதால் இங்குள்ள கடைகளுக்கு பிஸ்னஸ் இல்லை என்பதால் பல கடைகள் திறப்பதே இல்லை. மற்ற மெட்ரோ ஸ்டேஷன்களின் கன்ஸ்ட்ரக்ஷன்களிலும் இதைவிட பெட்டராகவோ இதற்கு ஈக்குவலாகவோ இருக்கலாம். பட் என்னுடைய ஃபீலிங்ஸை இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே MRTS திருமயிலை ஸ்டேஷன் இருந்தாலும் மெட்ரோ மயிலாப்பூருக்கும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் மயிலாப்பூருக்கு ஒரு மைல் கல்லாக ஆகும்னு நம்பலாம். கச்சேரி ரோடிலிருந்து ராயப்பேட்டா ஹைரோடு போவதற்காக போடப்பட்டுள்ள இந்த நேரோ பேசேஜில் நடந்து செல்வது என்பது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ஜாலிதான். அனுமார் வால் போல நின்றுண்டே போகிற இந்த வழியில் நடக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இதே போல் ரசிக்காதவர்களுக்கும் தினம் நடப்பவர்களுக்கும் சாதாரணமாகவே தோணலாம். வளைந்து வளைந்து இருக்கும் நடைபாதையில் நடந்து போகும்போது ஜேசுதாஸின் வாய்ஸில், இளையராஜாவின் மியூசிக்கில், கண்ணதாசன் வரியில் இருக்கும் அந்த மெலோடி சாங் தான் ஞாபகத்துக்கு வருது. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது.